ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் இன்சைட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது if ஃபங்க்ஷன். யூஸ்வலாக இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற டேட்டாவோட ஸ்டேட்டஸ் ஃபைண்ட் பண்ண, இல்லை அவைலபிள் ஆர் நாட் அவைலபிள் ஸ்டேட்டஸ் ஃபைண்ட் பண்ண யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் if ஃபங்க்ஷன். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் மாதிரி டேட்டாவோட வேல்யூ ஹை ஆர் லோ ஸ்டேட்டஸ் கம்பேர் பண்ண யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் if ஃபங்க்ஷன். அதே மாதிரி இதை இன்னொரு டைப்லேயும் சொல்லுவாங்க, லாஜிக்கல் ஃபங்க்ஷன்னு. ஸோ இப்போ நம்ம எக்ஸலில் இந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு நேம் இல்லை பாஸ் ஆர் ஃபெயில் இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் ஷோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A3 காலமில் இருக்கிற 100 நம்பர் இருக்குது, B3 காலமில் 110 இருக்குது. A3 காலமில் இருக்கிற வேல்யூ B3 காலமில் இருக்கிற வேல்யூவை விட பிக்கராக இருந்தால் எனக்கு அங்கே எஸ்ன்னு வரணும். அதுவே B3 காலமில் இருக்கிற வேல்யூ A3 காலமில் இருக்கிற வேல்யூவை விட பிக்கராக இருந்தால் எனக்கு அங்கே நோன்னு வரணும். இப்போ நான் காலம் C3ல் ஃபங்க்ஷன் ப்ரொசீட் பண்ணால் ஈக்குவல் டு இஃப், அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோன்னா இப்போ நம்மளுக்கு லாஜிக் வேணும். இப்போ நம்ம லாஜிக்னால் என்னென்னு பார்க்கலாம். லாஜிக்னால் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மேட்டிக் கண்டிஷன் தான் லாஜிக். ஸோ இப்போ நம்ம ஒரு லாஜிக்கை இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டில் அப்ளை பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே எனக்கு A3 காலமில் ஒரு வேல்யூ இருக்குது அண்ட் B3 காலமில் ஒரு வேல்யூ இருக்குது. இப்போது என்னோடய கண்டிஷன் என்னென்னா, A3 காலமில் இருக்கிற வேல்யூவை நம்ம B3 காலமோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக் டெஸ்ட். நான் இப்போ ஃபஸ்ட்டு A3 காலமில் இருக்கிற வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கிரேட்டர் தென் சைனை அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் B3யில் இருக்கிற வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கமா அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, B3யில் இருக்கிற வேல்யூவை விட A3யில் இருக்கிற வேல்யூ பிக்கராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வேல்யூ இஃபோட ட்ரூ கண்டிஷன் நான் எஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். தென் அகெயின் கமா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கண்டிஷனை மீட் பண்ணலன்னா ஃபால்ஸ் கண்டிஷனில் நான் நோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் டபுள் கோட்ஸ்குள்ளே. ஸோ இப்போ நான் எல்லா கண்டிஷனையும் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். நம்ம கொடுத்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் இப்போ பிரிண்ட் ஆகும். அகெயின் எங்கிட்ட A4ல் ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது, B4ல் ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம ஆல்ரெடி C3யில் அப்ளை பண்ணியிருக்கிற ஃபார்முலாவை செலக்ட் பண்ணி C4க்கு ட்ராக் பண்ணோன்னா இப்போ பாருங்கள், அந்த கண்டிஷன் எனக்கு மீட் ஆகியிருக்கு. ஸோ நமக்கு இப்போது C4ல் எஸ்ன்னு பிரிண்ட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி தான் if ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ எவ்ரிவன். ப்ளீஸ் subscribe for more videos.